நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணி, கபோர்ட்ல இருக்கிற நைட் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கு இப்ப அவசியம் இல்லை. என்ன நீ சொல்றீங்க? இல்ல, அதுக்கு இப்ப என்ன அவசரம்னு கேட்டேன். வாசுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ஃபோன் பண்ணியா? நான் தான் சொன்னேனே அண்ணி, அவருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னு. அது மட்டும் இல்ல நீ, அவர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனார்னா அவ்வளவுதான், உலகத்தையே மறந்துடுவாரு. புருஷனை காப்பாத்தா 1000 பொய் சொல்லலாம். ஆனா புருஷனை விட்டு கொடுத்து ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. என்ன பாக்குற? வருது வாசுதான். எதுக்கு வாசுக்கு போன் பண்ணேன்னு பொய் சொன்ன? வாசுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, எனக்கும் வாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப உனக்கு உன் மாமியாருக்கு பிரச்சனையா? அவங்க ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? அப்படி எல்லாம் இல்ல அண்ணி, எனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப யாரோட தான் உனக்கு பிரச்சனை சொல்லு. வாப்பா வாசு, பாத்தியா செல்லம்மா, பொண்டாட்டி விட்டு 1/2 மணி நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியல, ஓடியான்ட்டான் பாரு. இல்ல, நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன். என்ன முதா, சொல்லாம கொல்லாம இங்க வந்துட்ட? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அண்ணி வீட்டுக்கு வரும்போது கூட சொல்லிட்டு வரணுமா? சும்மா பேசாத. உன்னை காணான்னு அம்மா வீட்டில் துடியா துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? நானும் தெருவா அலைஞ்சிட்டு தான் இங்க வரேன். அவங்க மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லனா ராத்திரி பூரா பைத்தியக்கார மாதிரி நான் அலைஞ்சிருப்பேன். அமுதா, ஏன் இன்னும் இவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துக்கிற? என் புருஷன் காணாம போனதுல இருந்து எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஆபீஸ் போனவ சொல்லாம கொள்ளாம இங்க வந்தனா உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு உன் மாமியார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீ காணாம போயிட்டியா, உனக்கு ஏதாவது ஆச்சான்னு உன் புருஷன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். புரிஞ்சு நடந்துக்காமதா? இந்த பாரு, உன் மாமியார் அங்க காத்துட்டு இருப்பாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ. அவங்க சம்மந்தத்தோட இந்த வீட்டுல 3 நாள் இல்ல 3 மாசம் வந்து தங்க, சரியா? இப்ப நீ அங்க போ. முதல்ல பேக் எடுத்து கிளம்பு, போ. அமுதா ஒரு குழந்தை மாதிரி. எடுத்தேன் கவுத்தேன்னு ஏதாவது பண்ணாலும் நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போனோம், புரிஞ்சுதா? ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். என்ன அமுதா? சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, வா முதா. நீ போ. செல்லம்மா, எனக்கு என்னமோ அமுதாவுக்கு பிரச்சனையா வாசுவோட அம்மான்னு தான் நினைக்கிறேன். நம்ம வடமலை பிரச்சனை தீரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரி. இல்ல மாமா, பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, அமுதா கிட்ட தான். என்னம்மா சொல்ற? ஆமா, பிரச்சனை வாசு கிட்டயோ வாசுவோட அம்மா கிட்டயோ இல்ல, நம்ம அமுதா கிட்ட தான் எல்லா பிரச்சனையும். அமுதா கிட்ட அப்படி என்னமா பிரச்சனை இருக்கு? தெரியல மாமா, ஆனா கூடிய சீக்கிரம் தெரிய வரும்.
சதீஷ் போதும். இந்தாங்க. தேங்க்யூ. பாத்தீங்களா சதீஷ், செல்லம்மாவோட பெருந்தன்மைய? சதீஷ், நல்லவங்க நல்லதுதான் செய்வாங்க, அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கெட்டவங்க கெட்டதுதான் செய்வாங்க, கேடு கெட்டு போயிடுவாங்க. நீங்க சொல்றது 100% உண்மை சுரேஷ். நான் கூட செல்லம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மொத்த சொத்தையும் மறுபடியும் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த மனசு செல்லம்மாவுக்கு மட்டும்தான் வரும். There you got the point. செல்லம்மாவை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. செல்லம்மாவை மட்டும் இல்ல, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனாலதான் என்னால இப்படிலாம் பேச முடியும். என்ன சுரேஷ், இன்னும் குடிக்காம இருக்கீங்க? டப்புன்னு ஒரு கல் படிங்க, இன்னொரு பேக் மிக்ஸ் பண்றேன், குடிங்க. அட கல் படிங்க. மச்சானுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அது இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐயோ, இந்தாங்க. தேங்க்யூ. யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆடிட்டர் சார், வாங்க. அட வாங்க சார், வாங்க. வணக்கம் சுரேஷ். உட்காருங்க. ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? வேண்டாம், நான் சிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த நேரத்தில் உனக்கு இங்க என்ன வேலை? அது ஒன்றும் இல்லை சுரேஷ், ஏகே சார் செல்லம்மா பேரில் எழுதி கொடுத்த பவர்லாம் அவங்க உங்கள் பேர்லையும் அஞ்சலி பேர்லையும் எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்டு போக தான் வந்தேன். என்ன 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 காரியம் பண்ணிருக்க? என்ன சதீஷ்? ஏங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்க பொறுமையா இருங்கன்னு. வடமலை சார் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செல்லம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேனே நானு. ஏங்க அப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? சுரேஷ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் மேல கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் தான் ஆடிட்டர் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சொன்னேன். என்ன பேசுறீங்க சதீஷ்? சுரேஷ், ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கேர்டேக்கர் யாருமே இல்லைங்கிற விஷயம் மார்க்கெட்ல தெரிஞ்சதுன்னா நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே வேல்யூ இறங்கிடும். என்ன சதீஷ், நீங்களும் ஷேர் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? வடமலை சாரை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செல்லம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. ஏங்க, நம்ம கிட்ட இவ்வளவு கம்பெனிஸ் இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரே திறமை செல்லம்மா கிட்ட மட்டும் தாங்க இருக்கு. வேற யாருக்கும் இந்த திறமை இல்லைங்க. சுரேஷ், நீங்க உங்க மச்சான தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் கன் பார்ட்டி செல்லம்மாவை விட திறமையானவர். பொறுப்பெல்லாம் அவற்றை கொடுத்து பாருங்க எப்படி நிர்வாகம் பண்றாருன்னு. சும்மா சுத்தி 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 பார்த்து பாரு. பொறுப்பை எல்லாம் அவற்றை கொடுத்துட்டு நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. மிச்சத்தை எல்லாம் அவர் பார்த்து பாரு. வாய முடியா? என்ன அஞ்சலி? அஞ்சலி! சுரேஷ், எதுக்கு அஞ்சலியை கூப்பிடுறீங்க? சதீஷ், சும்மா இருங்க, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். அஞ்சலி! அட சுரேஷ், இந்த விஷயத்தை நான் பொறுமையா அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிறேன். ஏங்க, சீரியஸ் விஷயங்க, அவளுக்கு தெரிஞ்சாகணுங்க. அதெல்லாம் நான் அப்புறமா பொறுமையா சொல்லிக்கிறேன். என்னங்க பொறுமையா சொல்றது? இப்போ எல்லாம் தெரியட்டுங்க. சும்மாவாது. அஞ்சலி! என்னடா அது குடிச்சிட்டு இருக்க? என்னங்க, அவங்க கண்ணு முன்னாடி குடிச்சிட்டு இருக்கான், அவனை குடிக்க விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, நானும் தடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் தான் நான் சொல்ற பேச்சே கேட்கறது இல்லையே. எவ்வளவு சொன்னாலும் நான் குடிப்பேன்னு அடம்பிடிக்கிறாப்ல. நான் என்ன பண்ணுவேன் அஞ்சலி? ஏங்க, இதெல்லாம் விடுங்க. அஞ்சலி, இதோட பெரிய விஷயம் இங்க நடக்குது, கேளு. என்னது? டாடி எல்லா பிசினஸையும் செல்லம்மா பேருக்கு பவர் எழுதி கொடுத்தாருல? ஆமா. அது செல்லம்மா உன் பேருக்கும் என் பேருக்கும் மாத்தி எழுதி கொடுத்துருக்காங்கடி. என்னடா உளற? ஐயோ, நான் உளரலடி.
எத்தனையோ வாட்டி அவங்க கிட்ட நான் எடுத்து சொல்லி அவங்க என் பேச்சு கேட்காம எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த முட்டாள ஆடிட்டரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து எப்படி உட்காந்துருக்கா பாரு. நல்லா பாரு. இதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். பாரு, இது மம்மிக்கு தெரிஞ்சாகணும். மம்மியை கூப்பிடு. செல்லம்மாவோட நல்ல மனசு மம்மிக்கு தெரிஞ்சாகணும். மம்மியை கூப்பிடு. மம்மி. ஏய் அம்மா எல்லாம் காவிட கூப்பிட மம்மி. வேண்டாம். நீ சும்மா இரு. என்னங்க இது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? இதெல்லாம் உங்க வேலையா? என்ன அஞ்சலி, ஏமலையா சந்தேகப்படுற? இத பாரு, எனக்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. சுரேஷ், என்னது இது சுரேஷ்? தண்ணி ஏன் இப்படி குடிக்கிற? குடு. ஏய் போடி. சொல்ல கேட்காம எப்படி பண்ற பாருங்க. அஞ்சலி, குழந்தை அழுது, என்னன்னு போய் பாரு. குடு. நான் கொடுக்க மாட்டேன். அதை என்கிட்ட குடு. அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். ஏய் சுரேஷ், குடுங்க. குடுங்க. சதீஷ். என்னங்க? இத பாரு, அவனை குடிக்க விடாம நான் பாத்துக்கிறேன். நீ போய் குழந்தைய பாரு. ஏய் போய் குழந்தைய பாரு. கேட்டு தொலைங்க. போய் பாரு. அஞ்சலி, சதீஷ், ஒரு லாஸ்ட் பெக் மட்டும் கிடைக்குமா? சதீஷ், இல்ல லாஸ்ட் பெக், லாஸ்ட். தேங்க்யூ. ராவா குடிங்க. அமுதாவுக்கு இவ்ளோ தெனாவட்டு வந்ததுக்கு காரணமே நீங்கதான். நானா? என்ன கண்ணு சொல்ற? ஆரம்பத்திலே நீங்க கிழிச்ச கோட்டுக்குள்ள அவளை நிறுத்திருக்கணும். அப்பா விட்டுட்டு இப்ப மூக்க சிந்திக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. ஒத்த பிள்ளையாச்சே, அவ மனசு நோகடிக்க வேண்டாமேன்னு நான் கொஞ்சம் இறங்கி போனது தப்பாதாமா போச்சு. அவங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்க நினைச்சீங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. அமுதா வேலைக்கு போனாலும் போனா நீங்க அந்த வீட்ல வேலைக்காரி சமையல்காரி ரேஞ்சில சீரழிஞ்சு போய் நிக்கிறீங்க. பத்தாத்துக்கு இன்னைக்கு காவல்காரி வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். மணி 10 ஆச்சு. ஓடி போனவளையும் காணோம், அவளை தேடி போனவனையும் காணோம். வீட்டுக்கு காவல்காரியாட்டும் நான் மட்டும் தான் நின்னுகிட்டு இருக்கேன். அதுக்கு தாமா சொல்றேன், நீங்க முதல்லயே கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கணும். நானும் அப்படிதாம்மா இருந்தேன். இந்த செல்லம்மா தான் இடையில பூந்து என் மனசை கலைச்சிட்டா. நீங்க 2 பேரும் அத்தை மருமகளா இல்லாம அம்மா மகளா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா. அந்த நேரத்துல எனக்கு என்ன வேப்பல மந்திரம் போட்டாலோ தெரியல. அதெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்களாக்கும். இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ளேயே கால் நிக்காம அங்கேயும் இங்கேயும் இந்நேரம் வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருக்கா. இனி 1ஆம் தேதி மட்டும் சம்பளம் வாங்கிட்டா அவ்வளவுதான். உங்களை பார்த்து கருடா சௌக்கியமான கேப்பா இல்ல? முதல்ல அவ வேலைக்கு போறத நிறுத்துங்க. ஆமாண்டி, ஆமா. நல்லா ஏத்தி விடு. ஏற்கனவே அவங்க எதை தின்னா பித்தம் தெளியும்னு அலையுறாங்க. இதுல நீ வேற மகுடி வாசிக்கிறியாக்கும். அமுதா, என்னது வீட்டுக்கு வந்தவங்க இப்படியே பேசுவாங்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நீங்க சும்மா இருங்க. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்ல மனசுனா அவங்களுக்கு விருந்தே வைக்கலாம். ஆனா இவ அப்படியா? நான் இல்லாத நேரமா வந்து உங்க அம்மா மனசுல இல்லாத பொல்லாதையும் சொல்லி ஏத்திக்கிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இத பாரு, நான் ஒன்னும் உன் வீட்டை தேடி வரல. தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொன்னாங்க. பாவம் வயசானவங்களாச்சே கூட இருக்கலான்னு வந்தேன். நீ ஒழுங்கா வீடு வந்து சேராம ஊரை சுத்திட்டு வீடே கதின்னு இருக்கிற எங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணா மாமியார சந்தோஷமா வச்சுக்க கத்துக்கோ. குடும்பத்தை பத்தி நீ பேசுறியா? உனக்கு என்னடி யோகியதை இருக்கு? கர்ப்பமா இருக்கேன்னு நாடகமாடி குடும்பத்தையே கலைச்சவதானே நீ. முதல்ல என் வீட்டை விட்டு வெளில போ. போடி இங்க இருந்து.
எனக்கு தேவையா? இவகிட்ட மாட்டிட்டு சாகணும்னு உங்க தலையெழுத்து. என்ன எதுக்கு இழுக்குறீங்க? இல்ல கண்ணு, கோச்சுக்காத கண்ணு. இது பாருங்க, இனிமே எதை டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க. இவ இருக்கிற திசை பக்கமே நான் வர மாட்டேன். கண்ணு பேபி, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நாம ரெண்டு பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, புரியுதா? கிளம்புடி. ஏய், நிறுத்துறி. பாரு அத்தை, நீங்க உள்ள போங்க. நான் ஏன் போனோம்? நீ போ உள்ள. அமுதா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடுத்தவங்கிட்ட பேசும்போது கொஞ்சமாவது டீசெண்டா பேச வேண்டாமா? இத உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இவங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? உன்னா கவிதா கவிதான்னு பின்னாடியே போறாங்க. அவ என்னடானா பேபி பேபின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்கு? பத்ததுக்கு என்ன பத்தி பாட்டா பாடிட்டு இருக்காங்க. எனக்கு ஆத்திரம் வராதா? நீ ஒழுங்கா நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்திருந்தா நான் இதுக்கு தேவையில்லாம அடுத்த வீட்டுக்காரிக்கிட்ட போய் ஒப்பாரி வைக்க போறேன். உனக்கு சம்பாதிக்கிற திமிருடி. அதான் மாமியாரையும் மதிக்கிறது இல்ல, கட்டினவனையும் மதிக்கிறது இல்ல. இஷ்டத்துக்கு டிராமா சினிமான்னு ஊர் சுத்திக்கிட்டு வர. உங்க புள்ள கிட்ட நீங்களே கேளுங்க. நான் டிராமா சினிமான்னு ஊர் சுத்த போனேனா, இல்ல அண்ணனுக்கானும் தவிச்சிட்டு இருக்கிற அண்ணிய பார்க்க போனேனா அவர்கிட்ட கேளுங்க. ஏய், அண்ணிய பார்க்க போனோன்றவளுக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? நேராவா, நேரா போ. சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எல்லாம் இவன் கொடுக்கற இடம். அம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு போனா அனுப்பி வச்சிருவியா? அவளே அவங்க அண்ணனை காணன்னு நொந்து போயிருக்கா. நீ அவளுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் சொன்னியா? சும்மா நோய் நோய் நோய்னு பேசிட்டு இருந்த. அதான் வெறுத்து போய் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா. அட பாவி, இவன் முன்னாடியே என்ன இப்படி கேவலப்படுத்துறியே, அப்புறம் எப்படிடா இவ என்ன மதிப்பா? ஏண்டா வர்ற வழியில உனக்கு இவ தலையண மந்திரம் போட்டாளா? அந்த அசிங்கம் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் படுக்க இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா அண்ணி வீட்டுல தூங்கிருப்பேன். அதையும் உங்க புள்ள வந்து கெடுத்து தொலைச்சிட்டாரு. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாரடிக்கிறதுக்கு பேசாம செத்து தொலையலாம். என்னைக்குதான் இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் தெரியல. தலங்க. ஏய், எவ்வளவு இடம் தான் உனக்கு வேணும்? தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். போயேன் உன் வழிய பார்த்துக்கிட்டு. பாரு, கேட்டல்ல, உன் பொண்டாடி சொன்னதை கேட்டல்ல. இந்த வீடு அவளுக்கு நரகமா போயிடுச்சான். அம்மா, இப்பதான் ஒரு எஃப்எம் முடிஞ்சு போயிருக்கு. நீ இன்னொரு எஃப்எம் டியூன் பண்ணாத. ஆமாண்டா, ஆமா. பொண்டாட்டி அடக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. அம்மா மேல வந்து பாஞ்சுக்கிட்டு எஃப்எம் டியூனு நீட்டு. ஐயோ, எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியல. என்னடா சொல்லும்? என்ன குட்டிமா? சுச்சு மாமா, மத்தியானம் சாப்பாடு வச்சிருக்கேன். உங்க மருந்தங்க இங்க வச்சிருக்கேன். செலவுக்கு நாங்க ஒரு 500 ரூபாய் பணம் வச்சிருக்கேன் மாமா. கரெக்டா சாப்பிடுங்க. வாமா, வா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் மாமா. நில்லுமா. என்ன மாமா? என்ன குழந்தைய தூக்கிட்டு போற? புரியுது. இனிமே நான் உனக்கு தேவையில்லை. என்ன வீட்டை விட்டு போடான்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏன் குழந்தைய தூக்கிட்டு போற? அப்போ நான் வேணான்னு தானே அர்த்தம்? மாமா, இப்ப இவன் முன்ன மாதிரி இல்ல. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. என்னாலேயே சமாளிக்க முடியல. நீங்க எப்படி மாமா? உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆபீஸ் கூட்டிட்டு போறேன். அடாடாடாடா, அப்ப இத்தனை நாளா உன் புருஷனையும் குழந்தைய நான் பாத்துட்டு இருந்தானே, அப்ப அது உனக்கு சிரமமா தெரியலையா? இல்ல மாமா, அவரோட இருக்கும் போது நீங்க சேர்ந்து பாத்துக்கிட்டீங்க. இப்ப எப்படி மாமா? நான் புரிஞ்சுக்காம பேசுறேன்ல, புரிஞ்சு போச்சுமா. நீ என் பேச்ச கேட்கறதுன்னு முடிவோடு தான் இருக்க. ஏன் மாமா இப்படி புரியாம பேசுறீங்க? என்ன புரியாம பேசுறேன்? நான் சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நான் சொல்றது உனக்கு எப்படி புரியும்? நீ ஒரு முடிவோடு தான் இருக்க. என்ன மாமா, நீங்க ஏன் அடிக்கடி இதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்க பேச்சு கேட்கல? என்ன கேட்ட? என்ன கேட்ட? அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வரும்போது வடமலை போட்டோ கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? வடமலையை காணோன்னு பத்திரிகையில வடமலை கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? என்னமோ நான் சொல்றதெல்லாம் கேட்கறாம சொல்லிட்டே இருக்க. மாமா, நீங்க இப்பவும் புரியாம தான் பேசுறீங்க.
அவர் தன்மானம் பார்த்துதான் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கேயாவது பத்திரிக்கையில போட்டோவை பார்த்தாருன்னா அப்புறம் அவ்வளவுதான், திரும்பி வரவே மாட்டாரு. அந்த பயம் எனக்குள்ள இருக்குமாமா. புரியாம பேச. ஆமாமா, நான் புரியாம தான் பேசுறேன். இந்த பாருமா, நீ என்ன பேசினாலும் நீ பேசுறதுதான் பேச்சு, நீ வைக்கிறதா சட்டம், அதை கேட்கறது எங்க தலையெழுத்து. என்ன ரொம்ப பேச கழுத்து பிடிச்சி வெளியே தடுத்து, அவ்வளவுதானே, பண்ணிக்கோ. போங்க மாமா, நீங்க எது எடுத்தாலும் குதர்க்கமாவே பேசுறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நான் ஆபீஸ்க்கு போறேன். அது சரி. என்னாச்சு? லைன் கிடைக்கல. திரும்பவும் ட்ரை பண்ணு. ஏன் டென்ஷன் ஆகுற? எவ்வளவு தடவை ட்ரை பண்றது? என்ன கிடைக்கலையா? நாட் ரீச்சபிள்னு வருது. நேத்து மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொன்னவர் வரல. சரி, அட்லீஸ்ட் நைட்டாவது வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா அப்பவும் வரல. ஃபோன் பண்ணி கேட்கலாம்னா ஃபோனும் நாட் ரீச்சபிள். ஏய், ஒருவேளை அவரோட ஃபோன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? அவர் ஃபோன் ப்ராப்ளம்னா என்ன? லேண்ட்லைன் இருக்குல்ல, அதுல இருந்து பண்ணிருக்கலாம். ஏன் வரலங்கிற காரணத்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ வர வர நீ அவருக்கு முக்கியமா படலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த குடும்பம் அவரை மாத்தி வச்சிருக்கு. அதுலயும் உன் ஆளோட தம்பி இருக்காரே, அந்த சோலை, அவனோட பொண்டாட்டி, அவ பேர் என்ன? வள்ளியம்மை. சரியான எம காதகங்க. உன்னையும் அவரையும் பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுதுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அவங்க தான் கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன டென்ஷன் ஆக்காத. என்ன சொல்ற? ஆமா ஸ்னேகா, நான் உண்மையதான் சொல்றேன். உன் ஆள பிசினஸ எப்படியாவது பழையபடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது உனக்கே தெரியும். சமீபத்துல கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாருல்ல. அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா கோடி கோடியா லாபம் கிடைக்கும். நீ அவர் கூட இருந்தா உனக்கும் பங்கு கொடுக்கணும்ல. அதனாலதான் உன்னை ஒரே அடியா அவர்கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா எல்லா பணத்தையும் அவங்களே சுருட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி, நிஜமாவே என்ன ஒரேடியா கழட்டி விட்டு வரும்? இதுல என்ன சந்தேகம்? நீயே உன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்ட ஸ்னேகா. எவன் செத்தா உனக்கு என்ன? உன் பிளான் என்ன? அந்த ஆவடி அப்பனோட மொத்த குடும்பமும் நாசமாகணும் தானே? எப்ப அந்த ரத்னா செத்தாலும் அப்பவே அந்த மொத்த குடும்பமும் அவளை நினைச்சு சின்ன பின்னமா இருக்கும், சீரழிஞ்சு போயிருக்கும். ஆனா நீ என்ன பண்ண? அந்த குடும்பத்து மேல இறக்கப்பட்டு இவரை அங்க அனுப்பி வச்ச. அவங்க யாருக்குமே அந்த நன்றி இல்லையே. இப்ப என்னாச்சு? எல்லாருமே சேர்ந்து உனக்கு இல்ல துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே அடியா உன்கிட்ட இருந்து அவரை பிரிக்கல நினைச்சிட்டு இருக்காங்க. நீ வேற என்னடி பயன்படுத்திட்டு இருக்க? வர்ற ஆத்திரத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ கடவுளே, அப்பா கூட இருந்திருந்தாலாவது பரவாயில்ல, ஏதாவது நல்ல யோசனை சொல்லிருப்பாரு. உன் அப்பா மட்டும் உன் கூட இருந்திருந்தாருன்னு வை, அந்த ஆவடி அப்பன் குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக இருந்த ஒரே ஒரு துருப்புச்சீட்டு அந்த கடற்கரையன். அவரையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறியேன்னு உன் முகத்துலதான் காரி துப்பிருப்பாரு. இங்க பாரு ஸ்னேகா, நீ இன்னும் அமைதியாவே இருந்தேன்னு வச்சுக்க, நீ இது வரைக்கும் முயற்சி பண்ண எல்லா விஷயமும் தோல்வியில தான் முடியும். கோமதி, வண்டி நிறுத்து. ஏன், என்னாச்சு? கோமதி, ஒன்னதான் சொல்றேன், வண்டி நிறுத்து. நிறுத்துற இரு. என்ன இப்ப எதுக்கு நிறுத்த சொன்ன? நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் முத்தழகி வீட்டுக்கு போய் அந்த ஆளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரி, நானும் கூட வரேன். நீ வேண்டாம், அங்க வந்த பெரிய பிரச்சனை ஆகும். அந்த முத்தழகியை பத்தி தான் தெரியும்ல உனக்கு. இதோ இந்த குழந்தைய பார்த்தோன்னே ரத்னா ரத்தான் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சிரும். எதுக்கு வம்பு? நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. என்ன? சரி.
சாவு இயற்கையா இருக்காது. அனாதை போனமா தான் சாவு போறேன். ஆளை வச்சு உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்த சொல்லிருக்காரு. ஆட்டோ டிரைவர் வண்டியை திருப்புங்க. அம்மா வணக்கம். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடற்கரை சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தோமா. அவர் ஊர்ல இல்லையே, டெல்லிக்கு போயிருக்காரு. ஒன்றும் இல்லைம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும். ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தோம், லைன் கிடைக்கல. அதான் நேரில் வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். எப்பமா வருவாரு? இன்னும் 2 நாள்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் 2 நாளைக்குள்ள வந்துட்டாருன்னா மகேந்திரன் வந்துட்டு போனாருன்னு சொல்லுங்க. அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்கம்மா. பாருங்கம்மா. வரங்கம்மா, சாரை கால் பண்ண வரங்கம்மா. சரிப்பா. ஐயோ, இவ எங்க இங்க வந்துகிட்டு இருக்கா? எதுக்காக வரா? நல்லா இருக்கீங்களாம்மா? எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்காங்களா? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லு. நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். அவரா? ஆமா, ஒரு நாள் பூரா வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் நாட் ரீச்சபிள். சரி, இங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவர் இங்க இல்ல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆமா, இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீ பாட்டு போயிட்டே இருக்க. அவர் இல்லன்னு சொன்னல, இங்க இருந்து கிளம்புன்னு. முடியாது, ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. அவரை நான் பார்த்துட்டு தான் போவேன். ஏய் நில்லுடி. என்னங்க என்னங்க பாத்தீங்களாமா? உரிமை இருக்கா, உரிமை. ஆமா, மாமா டெல்லிக்கு போன விஷயம் அவளுக்கு தெரியாதா? அச்சோ, தெரியாது. சொல்லிடாத. இவ கிட்ட இருந்து மாப்பிள்ளைய எப்படியாவது நிரந்தரமா பிரிச்சுடணும். நீ சொல்லாத. வா. என்னங்க என்னங்க வாங்க. எங்க இருக்கீங்க? என்னம்மா, என்ன சத்தம்? இதோ ஸ்னேகா வந்து தொலைஞ்சிருக்காளே. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னங்க எங்க இருக்கீங்களா? இங்க வா, வா இங்க. மாப்பிள்ளை தான் வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்க? போ வெளியில. அவர் இல்லாம நான் அங்க இருந்து போக முடியாது. எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் தான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிருக்காருல. அம்மா தான் சொல்றாங்கல்ல அவர் இல்லன்னு. போ வெளியே. ஏண்டி, தாலி கட்டின பொண்டாட்டியோட இப்பதான் அவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து ஏண்டி எங்க நிம்மதியை கெடுக்கிற? ஓஹோ, அப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சதி பண்றீங்க. எப்படியாவது அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு முயற்சி பண்றீங்க, அதானே? அது நடக்காது, நான் விடவும் மாட்டேன். அவர் இங்கதான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு இப்ப எனக்கு சொல்றீங்க. என்ன உங்க வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல எப்படியாவது என்கிட்ட இருந்து நிரந்தரமா அவரை பிரிச்சிடணுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த செல்லம்மாவோட கூட்டணி சேர்ந்துட்டீங்களா? ஆமாடி, ஆமா. செல்லம்மா வீட்டுல தான் ஒளிச்சு வச்சிருக்கோம். உன்னால முடிஞ்சா தேடிக்க போ. தேடுவேன், கண்டிப்பா தேடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஃபுல்லா தேடிட்டு அதுக்கப்புறமா அங்க போறேன். அம்மா என்னங்க? அம்மா விடுங்கம்மா. மாமா என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இல்ல நான் சொல்றோம். தேடட்டும், விடுங்க. ஐயோ கடவுளே கடவுளே, இவ தொல்லை ஒழிஞ்சாதான் நமக்கே நிம்மதி. ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்கம்மா. இவ எங்க இங்க வந்தா? வா செல்லம்மா, உள்ள வா. நீ எதுக்கு இங்க வந்த? அண்ணன் கிட்ட பேசணும். எங்க இருக்காரு? இது என்னடி முத்தழகி, ஆளாளுக்கு உன் புருஷனை தேடி அலையிறாளுங்க.
அம்மாடி செல்லம்மா, நீ என்ன புதுசா வில்லங்கம் கொண்டு வந்திருக்க? வாங்க வாங்க வாங்க. அடுத்தது உங்க வீட்டுக்கு தான் வந்து தேடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா அவரை தேடி இங்க வந்திருக்கீங்களா? நோ ப்ராப்ளம், 2 பேரும் சேர்ந்து தேடலாம் வாங்க. விளையாடாத ஸ்னேகா, மரியாதையா உண்மையை சொல்லு. அண்ணன் எங்க இருக்காரு? அவர்கிட்ட நான் பேசணும். எங்க மறைச்சு வச்சிருக்க? ஹலோ, என்னது? நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியை நீங்க என்கிட்டயே திரும்ப கேக்குறீங்களா? நல்ல கதையா இருக்கே. நான் ஏன் உங்க அண்ணனை மறைச்சு வைக்கணும்? செல்லம்மா, என்ன சொல்ற? உங்க அண்ணனை இவ மறைச்சு வச்சிருக்காளா? அண்ணே, என் புருஷனை காணோம். ஏற்கனவே அவர் கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ் இன்னும் முடியல. இப்ப மறுபடியும் அவர் காணும்னா நான் என்ன நினைக்கணும்னு சொல்லுங்க. அதான் அண்ணனை பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. வடமலையும் காணலையா? வடமலையும் காணுமாமே. எங்கடி என் புருஷனை ஒளிச்சு வச்சிருக்க? வடமலை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லி சொல்லி நீதான் எங்க அவரை ஒளிச்சு வச்சிருக்க? அண்ணே, விடு வெளியவே. விடு சொல்றல. இவதான் அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? தெரியாதவா? நடிக்கிறான். ஏய், நீ மரியாதையா சொல்லு. அண்ணே, அண்ணே, உன்னை கேட்டே பண்றப்பா. ஐயோ, விடுங்கக்கா. வாங்க இந்த பக்கம். லூசு. யார பாத்துட்டு லூசுங்கற? உன்னை நீதான் லூசு. விடுங்கக்கா. என்ன லூசுங்கறியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? உங்க புருஷனுங்களை எல்லாம் கடத்துறது தான் என் வேலையா? நான் யாரையும் கடத்தவும் இல்ல, யாரையும் ஒளிச்சு வைக்கவும் இல்ல. நேற்று மதியம் சாப்பிட வரேன்னு சொன்னவரு இன்னும் வரல வீட்டுக்கு. சரி, அதான் தேடி இங்க வந்தேன். உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருந்தா நேரா வந்து என் வீட்டுல தேடிக்கோங்க வாங்க. அதை விட்டுட்டு நட்டு கழுண்டு போட லூசை விட்டு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், யார பார்த்துட்டு லூசுங்கிற? ஏண்டி, ஏன் பொண்ணு ஏன் முன்னாடியே லூசு நட்டு கழுண்டு போச்சுங்கிற? அவ இப்படி ஆனதுக்கு காரணமே நீதானடி. யாரு? நான் காரணமா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க, பேசாம இருங்க. செல்லம்மா, நான் சொல்றது கேளு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர்கிட்ட நாம 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவரு வடமலையையும் உங்க அண்ணனையும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. வா போலாம். அண்ணே, நல்லது கெட்டது என்னன்னு தெரியாத நிலையில இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு ஸ்னேகா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. என் புருஷனுக்கு ஏதாவது நடந்தது, அதுக்கு காரணம் நீயோ என் அண்ணனோன்னு எனக்கு தெரிஞ்சது. வேறொரு செல்லம்மாவை நீ பாப்ப. ஜாக்கிரதை. செல்லம்மா, பாருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா எல்லா பழியத்துக்கும் என் மேல போடாதீங்க. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி கிடைச்சிட்டேல்ல, ஆனா உன்ன பழியத்துக்கு என் மேல போடுறதுக்கு? வாய மூட்ரி. என்னமோ பேசிக்கிட்டே இருக்கா. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போய் வடமலையை கூட்டிட்டு வா. முதல்ல என் புருஷனை கூட்டிட்டு வா. எல்லாரையும் ஒளிச்சு வச்சிருக்கல, முதல்ல இந்த வீட்டுல இருந்து போனி. என்னம்மா அது? என் புருஷனை யாரோ ஒளிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. உண்மையா? இல்லம்மா, அவரு வேலை விஷயமா டெல்லி போயிருக்காரு. வந்துருவாருமா. நீ உக்காரு, உக்காருமா. என்னம்மா அது? ரத்னாவையும் காணோம், இப்ப அவரையும் காணோம். இல்லடா, டெல்லிக்கு போனவரு வந்துருவாரு. நீ கவலைப்படாதம்மா. மேடம், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு மேடம். இந்தப்பா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹாய் குட்டி, நீங்களும் ஆபீஸ் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. மேடம், உங்களை பார்க்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி மேடம் வந்திருக்காங்க. எதுக்கு? தெரியல மேடம், அவங்கள உங்க ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். கொடுங்க மேடம். மினிஸ்டர் புள்ளனா மிட் நைட்ல ரோட்ல போற பொண்ணை ஈவ் டீஸ் பண்ணுவானா? எஃப்ஐஆர் போடுங்க. நான் சொல்றேன், ரெக்கமெண்டேஷனுக்கு யார் வராங்க நான் பாக்குறேன்.
வாங்க செல்லம்மா, உட்காருங்க. உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு. அதான் போற வழியில அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க ஹஸ்பண்டோட சிம் கார்டுல இருந்து எடுத்த கால் ரெக்கார்ட்ஸ். கடற்கரையோட ஆளுங்க வடமலையை தாக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்த ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ். இதுல முக்கியமா 2 நம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு அடியாள் ரத்னத்தோட நம்பர். அவன் தான் வடமலைக்கு ஃபோன் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர வச்சிருக்கான். இது அவனே ஒத்துக்கிட்டான். அவன் ஒரு ஸ்ட்ராங் விட்னஸ். அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து வடமலைய கண்டினியூஸா காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு தடவை அவர் அட்டென்ட் பண்ணி பேசியிருக்காரு. பாருங்க, முதல் நாள் ஆஃப்டர்நூன் 3:10க்கு அந்த கால் வந்திருக்கு. அந்த நம்பர் கருப்பு துரைங்கிற ஒரு ஆளோடது. எங்க என்கொயரியில அவர் உங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்னு நியூஸ் கிடைச்சிருக்கு. இஸ் இட் ட்ரூ? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் என் ஹஸ்பண்டோட மச்சனன் தான். அவரோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணிருக்காரு. ஓ, அவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவா? இந்த இன்சிடென்ட் நடந்த சமயத்துல நான் அவரை எங்கேயும் கிராஸ் பண்ணவே இல்லையே. அவரு எங்களோட அவ்வளோ கான்டாக்ட்ல இல்ல. என்ன செல்லம்மா, இப்பதானே சொன்னேன் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வடமலையை அவர் காண்டாக்ட் பண்ணிருக்காருன்னு. இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்தாரா? இல்ல. என்ன செல்லம்மா இது? வடமலையோட சொந்த தங்கச்சி புருஷன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட வடமலை செத்து பொழைச்சிருக்காரு, அவர் வந்து பார்க்கலன்னு சொல்றீங்க. வெரி மிஸ்டீரியஸ். நோ, அந்த கருப்பு துரை இந்த 4 மாசத்துல 3 வீடு மாத்தி இருக்காரு. இப்ப எந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இட்ஸ் ஓகே. அக்கா, என்னக்கா, மாமா கிடைச்சிட்டாரா? மேடம், நீங்களா சொல்லுங்க, மாமா கிடைச்சிட்டாரா? எந்த மாமா? இவர் யாரு? என் தம்பி. இவனும் அப்படித்தான் ரொம்ப நாள் கான்டாக்ட்ல இல்ல. இவர் யார காணோங்கிறாரு? யார பத்தி என்கிட்ட கேக்குறாரு? சொல்லுங்க செல்லம்மா. என் வீட்டுக்காரரை 3 நாளா காணோம். வடமலை காணுமா? என்ன செல்லம்மா நீங்க விளையாடுறீங்களா? இவ்வளவு சீரியஸா இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னாச்சு அவருக்கு? எங்க போயிட்டாரு? என்ன நடந்தது? சொல்லுங்க சொல்லுங்க செல்லம்மா, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். சோ உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு தான் விட்டு போயிருக்காரு நீங்க நம்புறீங்க? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன நடந்திருக்கும்? கடற்கரையை விசாரிச்சா எல்லாம் தெரிய வரும். யார் மேடம்? எங்கன்னே கடத்திருப்பாரு நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா இருக்காது மேடம். ஹலோ மிஸ்டர், வடமலையை கொலை பண்றதுக்கு ஏற்கனவே கடற்கரை முயற்சி பண்ணிருக்காரு. அந்த அட்டெம்ப்ட் வடமலை தப்பிச்சிட்டாரு. திரும்பவும் அதே மாதிரி முயற்சி பண்ணிருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இல்ல, இப்ப நான் என் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க அவர் இருந்தாரா? வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. 1 1 2 அவ்வளவுதான்.
இருந்தாலும் நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க செல்லம்மா. இந்த கேஸ் நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். வடமலை காணாம போன உடனே நீங்க இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அங்கேயே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இல்ல, லோக்கல் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரு? அந்த முகுந்தனா? அந்த ஆளை தூக்கி கன்னியாகுமரிக்கு போட்டாதான் சரியா வரும். வடமலை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட எனக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? அக்கா, நீ எதுக்கும் பயப்படாதக்கா. இந்த போலீஸ்காரங்க சொல்ற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. நம்ம அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாருக்கா. கடைசியில நீ கூட நான் மறந்துட்ட இல்ல மணியரசு. என்னக்கா, ஏன் இப்படிலாம் பேசுற? மறந்துருந்தா நான் உன்னை தேடி வந்திருப்பேனா? நம்ம கெட்ட நேரம் பிடிச்ச ஆட்டுது. அக்கா, மாமாக்கு ஒன்றும் ஆகாது. அவர் நிச்சயம் திரும்பி வந்துடுவார். நம்புக்கா. முகுந்தன், செல்லம்மா உங்க ஹஸ்பண்ட் காணோம்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? என்ன நீங்க எவ்வளவு சீரியஸான விஷயம் இது? இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஆன்சர். சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே? கருப்பு துறை என் வீட்டுக்காரர் கூட பேசுறதா சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் அவர் என்கிட்ட சொன்னதே இல்லையே. முத்தழகி, இந்த மாத்திரை சாப்பிடு. இந்த காஃபி குடியுமா? ஒரு இடம் இடம் ஃபுல்லா தேடுங்க. மொட்டை மாடியை கூட விடாதீங்க. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். ஓகே? சரி மேடம். போங்க. கடற்கரை எங்க? இல்லைங்க. இல்லையா? கான்ஸ்டபிள், போய் தேடுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்க, தடுக்காதீங்க. எங்க டியூட்டியை பார்க்க விடுங்க. போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.